ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் பனிஷ்ட் மீ இன் மை பீரியட்ஸ். அண்ட் இந்த ஒன் ஷாட்டை கேட்டவங்க ஃபாத்திமான்றவங்க, அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் உங்கள் பர்த்டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வாங்க டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீன்லையே வயன் எந்திரி. என்ன நானா சார்? நீ தான் எந்திரி. என்ன ஜேகே சார்? என்னவா, எப்போவுமே நீ தானே சால்வ் பண்ணுவ, வா இன்னைக்கு இந்த சம் சால்வ் பண்ண அப்படின்ட்டு ஜேகே தான் கூப்பிட்றாரு. அதுவும் ஒரு மாதிரி கோல்டான டோனில் கூப்பிட, இந்த பொண்ணையே ஏன் இந்த சார் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்ட்டு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் எத்தனை தடவை சொன்னாலும் மறுபடியும் என்னையவே கூப்பிட்றாரு, இவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே தான் நீங்கள் அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி போய் நிற்கிறீங்க. சார் என்னால் முடியாது சார். ஏன் உன்னால் முடியாது? நீ தான் இந்த கிளாஸுக்கே டாப்பர், உன்னால் முடியாதுன்னு நினச்சி இருக்கா என்ன? நீ வேற சில டியூஷன்ஸ் எல்லாம் போகிற போலையே. ஸோ கன்ஃபார்ம் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ண உன்னை பார்த்து எல்லாரும் அந்த செம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க, பண்ணு அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட தான் சாக்கை நீட்டுறாரு. நீங்கள் சார் ப்ளீஸ் சார் வேணாம், என்னால் முடியாது. ஏன் முடியாது? சால்வ் பண்ண அப்படின்ட்டு அவர் உங்களை கம்பல் பண்ண. சார் அது இல்லை சார், எனக்கு சால்வ் பண்ணுன்னு சொன்ன வயன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்க மேலே கத்துறாரு. நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை, இரு உனக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாக்கியும் வாங்குறீங்க. பட் உங்கள் மண்டே ஓட மாட்டேங்குது, எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு அப்போலேருந்தே நின்றுட்டுருக்கீங்க. பட் இப்போ வரையும் ஒரு லைன் கூட நீங்கள் எழுதலை. ஜேகேக்கு கடுப்பாயிடுச்சு. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த சம்மை கூட என்னால் சால்வ் பண்ண முடியாதா? இதை விட பெரிய பெரிய சம்மெல்லாம் நீ சால்வ் பண்ணியிருக்க, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? இல்லை சார். வாயை மூடு, போய் லாஸ்ட் பெஞ்சில் நெல்லு. அண்ட் இந்த சம்மை நீ 100 டைம்ஸ் நாளைக்கு சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற, இல்லைனா உன்னை டெய்லி நிற்க வச்சுட்டே தான் இருப்பேன், அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரா உங்களுக்கு. சார் 100 டைம்ஸ்லாம் முடியாது சார், இந்த ப்ராப்ளமே ஆல்மோஸ்ட் ஒரு பேஜ் கிட்ட வரும். 100 பேஜஸ் எழுதணுமா சார்? ஆமாம், நீ எழுதி தான் ஆகணும். உன்னால் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்கிற, வேணும்னே தானே பண்ணுற, அதுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், போ அப்படின்ட்டு சொல்ல. நீங்களும் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. எல்லாரும் ஏன் தான் இந்த சார் இப்படி பண்ணுறாரோ தெரில, வயன் பாவம் அப்படின்ட்டு உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே சோகமாக அப்படியே போய் லாஸ்ட் பெஞ்சில் நின்றுக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக இப்போ உங்கள் காலேஜும் முடிய நீங்கள் அப்படியே சோகமாக தான் கேட்டை விட்டு வெளில நடந்து வரீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வரீங்க. அப்போ ஒரு கார் இருக்குது. அந்த காரை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ அந்த காரும் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹார்ன் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் கண்டுப்பீங்களா? முடியாதுன்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே போகிறீங்க. கொஞ்சம் தூரம் அந்த கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கட்டத்தில் உங்களை பிடிச்சி அப்படியே யாரோ உள்ளே இழுக்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்போ மட்டும் எதுக்கு என்னை இப்போ பிடிச்சி இழுத்தீங்க? எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நானே போய்ப்பேன் வீட்டுக்கு, உங்கள் மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்த. வயன் சொல்கிறத கேளு வயன் அப்படின்ட்டு ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. என் கையை விடுங்க ஜேகே சார் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் உள்ளே மட்டும்தான், யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீ என்னை சார்னு கூப்பிடணும், இங்கெல்லாம் சார்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. பரவாயில்ல, நான் உங்களை சார்ன்னே கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னே கடுப்போட பேசுகிறீங்க. என்ன வயன் நீ, இந்த சமயம் எத்தனை தடவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக உன்னை கூப்பிட்டேன், நீ வந்து சால்வ் பண்ணுவேன்னு. ஆனால் நீ சால்வ் பண்ணாமல் திருன்னு முழிச்சிட்டு இருந்த, அதனால தான் எனக்கு கடுப்பாயிடுச்சு, அதனால தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னையவே கூப்பிட்றீங்க? கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியது தானே? ஆனால் நீங்கள் தானே கிளாஸ் டாப்பர், அப்போ ஒன்றை தானே கூப்பிட முடியும். ஏன் செகண்ட் டாப்பர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சால்வ் பண்ண வைக்கணும். அதை விட்டுட்டு என்னவே ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்களால் எனக்கு எப்படி வயிறு வலிச்சிச்சு தெரியுமா? காலும் வலி. என்ன வயிறு வலியா? ஏன் வயன்? இன்னைக்கு என்னோடய பீரியட்ஸ். என்ன அப்படின்ட்டு ஜேகேவே ஷாக் ஆகிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், நான் இன்றைக்கி பீரியட்ஸ், அதனால தான் எனக்கு வயிறு வலி. என்னால் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டே எனக்கு எப்படி வலிக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் நீங்கள் என்னை ஏன் கூப்பிட்டீங்க? என்னை வேற 1 hour ஃபுல்லாக நிற்க வச்சிங்க, இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்போது? வயன் நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, காலையிலே சொல்லியிருந்தா நான் இதை ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்.
எனக்கும் தெரிஞ்சிருக்கும் உன்னை கூப்பிட்டுருந்துருக்க மாட்டேன். எனக்கே தெரியாது. உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட அதான் சொல்லலான்னு ட்ரை பண்ணேன். நீங்கள் தான் நான் சொல்ல வரதே கேட்கலையே. இப்போ என்னன்னா என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை வயன், எனக்கு தெரியாது வயன், சாரி வயன். விடுங்க, என் கையை விடுங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றேன் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். நான் ஆல்மோஸ்ட் அழுகிற லெவலில் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் என்னை பார்ப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்கும்போது எப்படியாச்சும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு. ஆனால் நீங்கள் தான் என்னை பார்க்கவே இல்லையே. நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தானே கிளாஸ் நடத்திட்டு இருந்தீங்க. அப்போ கூட எனக்கு அழுக வந்து கண்ணை தொடச்சிட்டு அப்படியே நான் கீழே குஞ்சிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? வயன், என்ன கீழே பார்த்துட்டு இருக்க, போர்டை பாரு அப்படின்ட்டு எல்லாருக்கு முன்னாடி எப்படி கத்துனீங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐ ஹேட் யூ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஜேகேவும் சாரி வயன், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இரு வயன், நான் வரேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே இறங்கி போகிறாரு. அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். அங்கே தான் போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து காரில் உட்காராரு. வந்துட்டு இந்த வயன், உனக்கு தேவையான சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் உங்கள் மடியில் அப்படியே போடுறாரு. அதுக்கப்புறமா இந்தா சானிடரி பேட்ஸ் அப்படின்ட்டு அதையும் கொடுக்குறாரு. எனக்கு தெரியும் வீட்டில் காலியாக இருக்குன்னு அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் கவனமாக கவனித்து தான் அவரெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வயன், இந்தா ஹாட் பேட்ஸ் வச்சுக்கோ, உனக்கு வயிறு வலிக்கும்ல அப்படின்ட்டு கொடுக்க, எதுக்கு நீங்கள் இதை மறுபடியும் வாங்கிட்டு வரீங்க? வீட்டில் தான் இருக்குல்ல, வீட்டுக்கு போய் நான் வச்சுப்பேன். இல்லை வயன், வீட்டுக்கு போகிற வரையும் நீ எப்படி வலியை தாங்கிட்டு இருப்ப, இந்தா அதை வச்சுக்கோ அப்படின்ட்டு அவ்வளோ கேரிங்காக அக்கறையாக கொடுக்குறாரு. உங்களுக்கு மனசுக்குள்ளே அதானே இங்கே மட்டும் கேரிங்காக அக்கறையாக இருப்பார், ஆனால் காலேஜ்குள்ளே என்னை திட்டிகிட்டே இருப்பார், என்ன தான் இப்போ பார்த்தாலும் வம்பிழுப்பார் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே தான் சொல்லிக்கிறீங்க. இருந்தாலும் அவர் கொடுத்தது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே என்னை விட 7 வயசு சின்ன பொண்ணை மேனேஜ் பண்ணால் இந்த நிலமை தான் போல், இவ்வளோ கெஞ்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதை விட கொஞ்சம் சத்தமாக சொல்லிட. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வயன், ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ ஏதோ சொன்னீங்களே, நீங்கள் என்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க அதானே, அதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை? இல்லை வயன், காலேஜில் என்ன உங்ககிட்ட கெஞ்ச விடுவீங்க, இப்போ நீங்கள் கெஞ்சுறீங்க, இதில் என்ன வித்தியாசம், நல்லா கெஞ்சுங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பிக்க. ஐயோ, இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல் அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் அப்படியே கார் ஓட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வர நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கண்டுக்காமல் உள்ளே போகிறீங்க. அவர் தான் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் கார்லேயே விட்டு வந்துட்டீங்க. அந்த திங்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் பேகு, அதுக்கப்புறம் அவரோட பேகு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ மாட்டிருக்கு. அந்த ஃபோட்டோவில் நீங்களும் ஜேகே வந்தால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ என்ன ஃப்ளாஷ்பேக்னா, நீங்களும் ஜேகேவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருப்பீங்க. உங்களை ஃபஸ்ட் டைம் ஜேகே பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் இன்னோசென்ட்டாக ஒரு மாதிரி அமைதியாக இருந்திருப்பீங்க. ஜேகேக்கு 7 வயசு சின்ன பொண்ணு மேரேஜ் பண்ணுமான்னு தான் இருந்திருக்கும். ஆனால் உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கும். நீங்கள் படிக்கிற காலேஜுக்கு தான் ஜேகே ப்ரொஃபஸராக வரப்போகிறாரு, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரப்போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அது தெரிஞ்சால உங்களுக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்கும். அப்போனா இவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எங்கள் காலேஜில் இவரும் ப்ரொஃபஸர் ஆகிடுவார். ஸோ ப்ரொஃபஸரோட ஒய்ஃபுன்னு நான் கொஞ்சம் கெத்தாக சொல்லிட்டு சுற்றலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் மெயினாக ஜேகேவை மேரேஜும் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வயசுக்கு நீங்கள் அப்படி தான் யோசிச்சிங்க அப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவே ஜேகே, இங்கே பாருங்க வயன், உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே. பட் நான் இதுக்கப்புறம் உங்கள் காலேஜுக்கு தான் ப்ரொஃபஸராக வரப்போகிறேன். அது உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் நீங்கள் எங்கள் காலேஜுக்கு தான் ப்ரொஃபஸராக வர போகிறீங்கன்னு அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவர், ஓ அப்படியா, அப்போ சரி. அண்டு நானும் நீங்களும் மேரேஜ் பண்ணியிருக்கோன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் பதறிட்டே கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் தான் பிளான் போட்டு வச்சுருந்தீங்களே, ப்ரொஃபஸரோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு கெத்தாக சுற்றலாம், கேன்டீன்லலாம் நல்லா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவர் அப்படி சொல்லிட, ஏன் அப்படி சொல்கிறீங்க, சொன்னால் என்ன ஆகிட போகுது? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாரு. அதனால நீங்கள் காலேஜில் அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஜேகேவும் அப்படி தான் இருப்பார். நீங்கள் யாருன்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லாத மாதிரி தான் ஜேகேவும் நடந்துப்பார். அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும்.
ச்சே கெத்தா சொல்லிட்டு சுற்றலானா இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஜேகேவை கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் போக போக ஜேகே உங்கள் மேலே காட்டுற லவ் கேர் உங்களை தாங்குன்னு தாங்குவார். அதனாலேயே உங்களுக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மேரேஜ் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருப்பீங்க. ஜேகேவும் உங்ககிட்ட கெஞ்சிட்டே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் காலேஜில் ஜேகே கிட்டே கெஞ்சிட்டு சுற்றுவீங்க, இங்கிட்டு ஜேகே தான் உங்ககிட்ட பின்னாடி வாழ மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுவீங்க, அவர் தான் பாவம் உங்களை சமாளிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ ஜேகே அதெல்லாம் நெஞ்சு பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, இருந்தாலும் இவ க்யூட்டு தான் அப்படின்ட்டு உங்களை பற்றி க்யூட்டுன்னு நினச்சி அப்படியே வெக்கப்பட்டுட்ருக்காரு. ஐயோ அவர் ரூமுக்கு போனாலே அப்படின்ட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்தா, நீங்கள் எங்கன்னே தெரில, எங்கே போயிட்டா அதுக்குள்ளாட்டியும் அப்படின்ட்டு பார்க்க நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே தான் இருக்கீங்க போல். ஸோ அங்கேருந்து தான் சவுண்ட் கேட்குது. ஓ வாஷ்ரூமில் தான் இருக்காளா இவ அப்படின்ட்டு ஜேகே உங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு உங்கள் பேக் பக்கத்துலேயே அவரும் அவரோட பேக்கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவர் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு, ஏ வயன் கொஞ்சம் திறக்கிறியா? ஏன் திறக்கணும்? நான் இப்போ தான் வந்தேன். வயன் கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவர் கூப்பிட, இல்லை நீ வெயிட் பண்ணு உனக்கு தேவைதான். ஏ வயன் இப்படியெல்லாம் சொல்லாத வயன். நீங்கள் என்ன தான் கோவமாக பேசினாலும் அடுத்த 2 மினிட்ஸில் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ கூட ஷர்ட்டை அவசரமாக போட்டிருப்பீங்க போல், பாதி மேலே பாதி கீழேன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஜேகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, நீங்கள் அவரை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜேகே உன்னோட வேலையை என்கிட்ட வச்சுக்கலான்னு இன்றைக்கி நினைக்காத புரிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் சொல்லி வாயை மூடல. அவர் அப்படியே உள்ளே வந்து உங்களை அப்படியே வாலில் பின் பண்ண, அப்படியே உங்கள் வெஸ்ட்டில் அப்படியே கையை போட்டு உங்கள் இடுப்பு வேற லைட்டாக தெரியும், அது வேலையை அப்படியே கையை உள்ளே விடுறாரு. ஜேகே நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் ஜேகே அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, அதெல்லாம் அப்படி தான் வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லு கிஸ்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் அதுக்கப்புறம் அவரோட கிஸ்ஸில் மெல்ட் தான் ஆகுறீங்க. அவரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஜேகே தள்ளிப்போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை தள்ளி விட்றீங்க. என்ன வயன்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில ஓடி போயிட, நில்லுடி முடியாது, நீ என்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் நல்லா ஹாயாக பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. ஏ வயன் உன்னை ஃபோன் பார்க்காதன்னு சொன்னல, நீ ரொம்ப அதிகமாக ஃபோன் பார்க்குற வயன், காலேஜில் எப்போ பார்த்தாலும் ஃபோனை தான் நோண்டிகிட்ருக்க, மரியாதையாக ஃபோன் அமுத்தி வை. அதெல்லாம் முடியாது, நான் ஃபோன் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க, உனக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து எழுது. இல்லை என்னாலாம் முடியாது, உன்னால் எனக்கு கை வலி கால் வலி எல்லாமே வலி, அதெல்லாம் என்னால் எழுத முடியாது, இன்றைக்கி என்னால் முடியாது அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. அவரும் சரிப்போ இன்றைக்கி ஒரு நாள் வேணா விடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே ஓடி போயிட்டாரு. நீங்கள் போ உன் பிச்செல்லாம் கேட்க முடியாது என்னால் இன்றைக்கி அப்படின்ட்டு நீங்களும் மறுபடியும் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகே அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வராரு. அப்போது உங்களுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உங்கள் பீரியட்ஸ்க்கு எந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்னு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து, ஃபோனை கொடு அப்படின்ட்டு ஃபோனை பிடுங்கி சைடில் வச்சுட்டு, இந்தா இதை சாப்பிடு. என்னது இது இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தா, என்னால் எப்படி சாப்பிட முடியும், சாப்பிடு வயான் அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு அப்படியே கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றீங்க. போதும் இப்போ இதெல்லாம் நீ சாப்பிட்டு முடிக்கல அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தேன் தெரியுமா, உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு தேவையில்லாமல் சமைச்சு கொடுக்குற, அதனால பாரு இப்போது நான் குண்டாயிட்டேன். அப்போ ஜேகே அப்படி அழகாக சிரிச்சிட்டு, ஆனால் நீ குண்டாக இருக்கும் போது தானே அழகாக இருக்க, பாரு உன்னோட சிக்ஸ் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பப்ளியாக இருக்குது, நீ நிறையா சாப்பிட்டாதான் கொஞ்சம் இதுவும் நல்லா வளரும், அப்போ எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நெக்கு கீழே பார்த்து சொல்ல, பொறுக்கி பொறுக்கின்னு சொன்ன உன்னை அவ்வளோதாண்டி, நீ பண்ணுறது பாரு அப்படி தானே இருக்கு, நான் உன்னோட புருஷன், நான் எப்படி வேணாலும் பேசுவேன், ஆனால் நீ ரொம்ப போவட் ஜேகே, நீ பீரியட்ஸில் இருக்கனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், இல்லைனா உன்னை இந்நேரம் போதும் இதோடு நிறுத்திக்கோ, நான் சாப்பிட்றேன், உனக்கு சாப்பிட்ணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு நீங்களும் கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக தெரியுது அவருக்கு, ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்தா சாப்பிட்டுட்டேன், நல்லது அப்படின்ட்டு உங்கள் ஃபோனு, அதுக்கப்புறம் அங்கே நீ சாப்பிட்டு வச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரா, என்னோடய ஃபோன் எங்கே எடுத்துகிட்டு போகிற
இங்கே விட்டனா ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு தான் வயிறு வலி இல்லை, மரியாதையாக படுத்துத்தோங்க. ஹாட் பேக்ஸ் அங்கே இருக்கு பாரு, எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் போகிறாரு. என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை நான் ஃபோன் பார்த்தா அப்படின்ட்டு நீங்களும் ஹாட் பேக்ஸ் எடுத்து அப்படியே வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே படுக்கிறீங்க. அப்போ ஜிகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே வராரு. வந்துட்டு வயன் அப்படின்ட்டு கூப்பிட, என்ன வயன், என்ன ஜேகே அப்படின்ட்டு நீங்களும் அவரை பார்த்து கேட்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியும் நீ எங்கே சுற்றி எங்கே வரேன்னு, அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இழுத்து படுத்திக்கிட்டு படுக்கிறீங்க. வயன், அது சரி அதையாச்சும் விடு, அந்த 100 டைம்ஸ் எழுத சொன்னேனே அதை கொஞ்சம் வந்து எழுது. எதுக்கு எழுதணும்? அதெல்லாம் எழுத முடியாது. நான் எதுக்கு எழுதணும்? என்னால் எழுத முடியாது. அதை நீ கேன்சல் பண்ண. வயன், அதெல்லாம் முடியாது, கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. இங்கே பாரு, நீ கேன்சல் பண்ணலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1 மந்த் உன்னை என்னை டச் பண்ணவே விட மாட்டேன். ஏய் என்னடி இதுக்கு என்ன இவ்வளோ பெரிய தண்டனையா எனக்கு? ஆமாம், அதெல்லாம் என்னால் எழுத முடியாது, எனக்கு வயிறு வலி, உட்காந்து எப்படி என்னால் எழுத முடியும்? என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, ஆனால் வயன், நாளைக்கு நீ என்கிட்ட கொடுக்கணும்ல, இல்லைனா அந்த லீடர் பொண்ணு அவள் எப்போ பார்த்தாலும் முந்திக்கிட்டு வந்துட்டு, சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, இந்த பொண்ணுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்பா. அப்போ நீ எதுவுமே என்கிட்ட கொடுக்கலனா மறுபடியும் உனக்கு பனிஷ்மெண்ட் தான் நான் கொடுக்க வேண்டியதாகிடும். அதனால தான் வயன் கேட்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வயன். ஆனால் என்னாலலாம் உட்காந்து எழுத முடியாது. வேணா ஒன்று பண்ண, நீ எழுதி கொடுத்துரு, நீ தானே பனிஷ்மெண்ட் கொடுத்த, நீயே உட்காந்து எழுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் படுத்துக்க. ஏன்னா நான் எழுதுருமா? ஆமாம், நீ தான் எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஜேகே தான் பாவம், அவர் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, பட் அவரே தான் உட்காந்து இப்போது மாங்குன்னு பேஜாக எழுதிட்டு இருக்காரு. இன்னொரு வாட்டி இவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ வலிக்குது கை அப்படின்ட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே எழுதிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தேவைடா உனக்கு, தேவை, என்னை பனிஷ்மெண்ட் பண்ணல, உனக்கு நல்லா தேவை, பனிஷ்மெண்ட் கொடுத்தவனே இப்போ எழுதிட்டுருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்க பாவமாக தான் இருக்குது. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்க, நீங்கள் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் அவன் நல்லா நிம்மதியாக தூங்குறான். ஓகே தூங்கட்டும், நாம் அவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்காண்டி அவள் என்னை ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்ட்டு கொஞ்சம் புலம்பிட்டே தான் அவர் அப்படியே ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஜேகேவை பேக்கப் பண்ணிவிட்டு, ஜேகே கை வலிக்குதா? ஆமாம் வயன், பயங்கரமாக வலிக்குது, என்னால் முடியல. அப்போது நான் மட்டும் எப்படி எழுதுவேன் 100 டைம்ஸ், அதை யோசிச்சியா? சாரி வயன், இன்னொரு வாட்டி இவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன் சரியா? கொடுத்தா கம்மியாகவே கொடுக்குறேன். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை வயன், எனக்கு தெரியாது. அதனால் ஒரு கோபத்தில் தான் நான் உனக்கு இவ்வளோ கஷ்டமான ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். ஐ எம் சாரி வயன். இட்ஸ் ஓகே ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர், வயன், என்ன ஜேகே தூங்கலையா? தூக்கம் வரல, நீ இப்படி கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்க, என்னால் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ அவர் அப்படியே உங்களை இழுத்து அப்படியே மடியில் உட்கார வைக்க, ஜேகே என்ன? இல்லை, கொஞ்சம் கை வலிக்குது, கொஞ்சம் கைக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். சரி சரி, ஆனால் நான் உனக்காண்டி ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி தரேன், எனக்கு ஏதாச்சும் ரிவார்டு கொடுக்கலாம்ல? ரிவார்டா? என்ன ரிவார்டு? அது வந்து வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸையே பார்க்க, இல்லை அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது, நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை வயன், நான் கண்ட்ரோலாகவே இருக்கேன், ப்ராமிஸ் வயன், ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு. பட் எனக்கு கிஸ் பண்ண தெரியாது ஜேகே. ஆனால் நான் கிஸ் பண்ணும்போது நல்லா கோஆப்ரேட் பண்ணுவேன், அப்போ மட்டும் அதுதான் எனக்கு நீ கிஸ் பண்ணால் எப்படி கோஆப்ரேட் பண்ணணுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு எப்படி கிஸ் பண்ணுறதெல்லாம் தெரியாது ஜேகே. ப்ளீஸ் வயன், கிஸ் தானே, ஒரே ஒரு கிஸ் பண்ண. ஓ லிப்ஸில் வேணாம், பட் நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண. அவருக்கா லிப்ஸில் கிஸ் பண்ணியிருந்தா கூட அவருக்கு இந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்குமான்னு தெரில. பட் நீங்கள் அப்படியே நெக்கில் ஒரு மாதிரி டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ண. அப்போ அவர், வயன் என்ன பண்ணுற? என்ன ஜேகே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே கேட்குறீங்க. இப்போ அவர், இன்னொரு டைம். இல்லை முடியாது, ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு சைட் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வயன். ஜேகே
ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ நீங்களும் ஒரு மாதிரி அவர் செஸ்ட்டு கிட்டலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது ஒரு மாதிரி வெட் கிஸ்ஸு தான் கொடுத்துட்ருக்க. அவரால் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஜேகே என்ன கீழே என்ன எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னை விட நான் எந்திரிக்கிறேன். இல்லை வயன் ப்ளீஸ், நீ என்னை ரொம்பவே ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்ட. அதனால தான் என்னால் என்னவே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னோடய கண்ட்ரோல்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு வயன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பலமாக மூச்சு விட்டுக்கிட்டே ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸை உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே விட்டு ஒரு மாதிரி உங்கள் ஹிப்ஸை தான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ஜேகே அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி மூன் பண்ண ஆரம்பிக்க, அப்புறம் எப்படி கண்ட்ரோலாக இருக்க முடியும்? அப்போ ஜேகே சாரி வயன், என்னால் முடியல, என்னால் சத்தியமாக கண்ட்ரோலாக இருக்க முடியல வயன் அப்படின்ட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் ஸ்டார்டிங்கில் தடுக்க தான் ட்ரை பண்ணீங்க. பட் கொஞ்ச நேரத்தில் நீங்களே அப்படியே ஒரு மாதிரி அவரோட நெக்கை சுற்றி ஹேண்டை ரேப் பண்ணிட்டு அவரோட தலையை அப்படியே கோதிட்டுருக்கீங்க. அவரும் அப்படியே உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அவரோட கையும் கீழே வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேக்கி அப்படியே உங்களை ஹிப்ஸில் தூக்கி உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பெட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களாலேயும் சத்தியமாக இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே ஜேகே அவங்கள பெட்டு மேலே போட நீங்களும் அப்படியே அவரை பிடிச்சி இழுக்க அவர் அப்படியே வந்து உங்கள் மேலே விழுகிறாரு. நீங்கள் இதுதான் உன்னோட கண்ட்ரோலா ஜேகே? நீயும் தானே, நீயும் நான் இருக்கிற மாதிரி தானே இருக்க, அப்புறம் என்னடி பேசுகிற நீ அப்படின்ட்டு அப்படியே அவங்க நெக்கில் பைட் பண்ண. ஜேகே வலிக்குது. வலிக்கிட்டோம், நீ இன்னைக்கு ரொம்ப தான் என்னை பாடுபடுத்திட்ட. நீயும் தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண வயன். இப்போ என்ன வயன் பண்ணுறது? நீ வேற உன்னோட பீரியட்ஸில் இருக்க. என்ன சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இப்போ நம்மளால் பண்ண முடியாது ஜேகே. ஆனால் எனக்கு வேணும் வயன், நீ எனக்கு வேணும். இல்லை வேணாம். இல்லை பரவாயில்ல, நீ பீரியட்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல. நாம் ஏன் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணக்கூடாது? என்ன? இல்லை அது நல்லா இருக்காது, வேணாம், அது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஜேகே. இல்லை வயன், உன் கூட நான் இருக்கேன்ல, நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் அதுக்கு கோஆப்ரேட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேவோட ஷர்ட்டும் அப்படியே கலந்து கீழே விழுக அவ்வளோதான். உங்களோட ஒரு க்யூட்டான ஹாட்டான மேக் அவுட் செக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இதோடைய இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ரிக்வெஸ்ட்டாக கேட்டவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.